அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது திருமதி சந்திரா அவர்கள் தியானம் எவ்வாறு முதியவர்களுக்கு பயன்படுகிறது, அதை தான் எப்படி பின்பற்றுகிறேன் என்பதை பற்றியான விளக்கத்தை நம்மிடையே பகிர்கிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம், திருமதி சந்திரா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் அனுக்கிரகம் எப்பயும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம இப்போ தியானத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சது உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் செயல்படுத்துங்க, நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்களா? ரொம்ப லேட்டாக எந்திரிக்காமல் ஒரு 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்கன்னா நல்லா. எந்திரிச்ச உடனே ஒரு பூமியை தொட்டு வணங்கிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் போயிருந்தாலும் போயிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு சின்முத்திரை தெரியும்ல, பெருவிரல் கட்டை விரலை தொட்டுட்டு உட்காந்துட்டு தியானம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய தியானம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச சாமியை, அதை தெரிஞ்சது ஆண்டவரோ இது நமச்சிவாயம், யாரோ எந்த உங்களுக்கு கடவுளை பிடிக்குதோ அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் சின்முத்திரை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அது சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த மந்திரத்தை. 10 நிமிஷம் போதும். முடிஞ்ச அளவுக்கு அது வரைக்கும் பண்ணினீங்களா போதும். அதுக்கு பிறகு எந்திரிச்சு பாத்திரத்துலாம் போயிட்டு வந்துட்டு எப்பயும் அந்த இறைநிலையோட இருந்தீங்கன்னா தியானம் செஞ்ச பலனும் கிடைக்கும். உங்களுக்கு மன நிறைவா இருக்கும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க தேவையான வேலையை பார்க்கலாம். தண்ணி குடிக்கலாம், டீ போட்டு சாப்பிடலாம். அது எப்பயுமே கொஞ்சம் நேரத்துல சுறுசுறுப்பா இருக்கும். நல்ல வேலை செய்யலாம். மறுபடியும் உங்களுக்கு அந்த வேலை செய்யற நேரத்துல எல்லாமே மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம அருப்பெருஞ்சோதி, ஆண்டவர், முருகா, அம்மன், யார் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சொல்லிக்கிட்டே வேலை செய்யுங்க. அதே ஒரு தியானம் மாதிரி தான். தனியாக கூட காலையில் செய்யறது தவிர்த்த மற்ற நேரத்தில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் டிவி பார்க்கும்போது, வெளியில் நடக்கும்போது, காய்கறி வாங்கும்போது, கடைக்கு போகும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, சமையல் பண்ணும்போது, எப்போயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்கிறதே மந்திரங்கள் எல்லாமே தியானம்தான். எவ்வளோ நேரத்துக்கு முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை தரும், மனநிறைவு தரும், நல்லா இருக்கும். அதை பரிபூர்ணமாக நீங்கள் அதை மனநிறைவோடு சொல்லுங்கள். அது சும்மா பேருக்கு கடமைக்குன்னு சொல்லாமல் உச்சரிப்பும் தெளிவாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற முறையும் சரியாக இருக்கணும். தெளிவான உச்சரிப்போடு சொன்னீங்கன்னா அது பரிபூர்ணமாக பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் தினசரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காலையில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் தியானம்ன்றது. நம்மளுக்கு பெரிய 15 1/2 மணி நேரம் உட்காரணும், 1 மணி நேரம் உட்காரணும்
அப்படியே ஓம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் இது பண்ணோம்னா அப்படி இப்படின்னு எந்த இதுவும் உங்களுக்கு இது பெரிய இதாக செய்ய வேண்டாம். இதுவே பரிபூர்ண தியானமாக உங்களுக்கு இருக்கும்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது, அது எங்களுக்கு தெரிஞ்சது, பார்த்தது, படித்தது, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா எல்லாம் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ வழி பாருங்க. நல்லா இருக்குது. எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு நினைங்க. எல்லா உயிர்களும் அன்போடு இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் உடம்பை நீங்கள் கவனிச்சுக்கங்க. தேவையில்லாததை சாப்பிடாதீங்க, தேவையானதை சாப்பிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு கொண்டு இது சாப்பிட்ற முறையில் ஏதாவது உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாக ஒரு மல்லி காஃபி இல்லை டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டீயும் குடிச்சுக்கோங்க. மற்றபடி எந்த நேரம் பார்த்தாலும் அதை இதை குறிக்காமல் வயசுக்கு தங்களுக்கு என்ன வயசோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் கண்டதையும் சாப்பிடாம நல்ல மனநிறைவோடு உங்களுக்கு தேவையான சமைக்கிறது முடிஞ்சால் சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை கொடுக்குறத சாப்பிடுங்க. அளவாக சாப்பிடுங்க. நிறைய கொடுத்து உதவுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. தியானம்ன்றத மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலேயும் இருக்குது. காக்கா குருவிகளுக்கு மனநிறைவோட உணவு கொடுக்குறதுலேயும் இருக்குது. நம்ம நினைக்கிறது தான் அந்த மேனைக்கு பேசாமல் மற்றவங்களுக்கு குறை சொல்லாமல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் தியானம்தான். அதனால தான் இந்த 10 நிமிஷம் தியானத்தை மட்டும் தனியாக சொன்னேன். மற்ற இது எல்லாமே தியானத்தில் வழங்கும்போது தனியாக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு செய்யும்போது சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால தான் அது உங்களுக்கு சொல்கிறேன். மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸ்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வாட்டுக்கு சொல்லிட்டேன். ரிலாக்ஸ் நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறியா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப தெரியாது இங்கிலீஷ்லாம், வாயில் வந்துருச்சு. எனக்கு வயசு 63 ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ வயசோ அந்த தகுந்த மாதிரி எனக்கு சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். நிறையா பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சரியானபடி செய்யுங்க. அப்போதான் நல்லா மனநிறைவாக இருக்க முடியும். சாப்பிட்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அனாவசியமாக அது நிறைய தேவையில்லாத சாப்பிட்டு உடம்புகளுக்கு எடுத்துக்கிற வேணாம். எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதை பார்ப்போம். பிள்ளைகளுக்கு அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமான உணவு கொடுங்க. அவங்களும் நல்லா இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளும் நல்லா இருக்கணும். பரிபூர்ணமாக வாழணும் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கிறணும். நீங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க. எப்பயும் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. கொடுத்து உதவுங்க. மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும், மனநிறைவாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செய்யுங்க. அதான் இருக்கிறதுக்கு நான் பூராத்தையும் தூக்கி கொடுத்துட்டா நான் என்ன செய்கிறது அப்படின்லாம் சொல்ல வேணாம். நம்மள்கிட்ட என்ன இருக்குதாக சொல்கிறாங்கல்ல, 1000 ரூபா சம்பாரிச்சா 100 ரூபா கொடுங்க மற்றவங்களுக்கு. 100 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு அதுக்காக பூராத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. நம்மளுக்கு என்ன தேவை, வீட்டு தேவைகளுக்கு எவ்வளவு ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஒரு பகுதி மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது தினசரி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. வெளியில் கொடுக்க முடியல, போய் வாங்கி தர முடியல அப்படின்னா நாய்களுக்கு, பறவைகளுக்கு, அந்த மாதிரி மாட்டுக்கு அதுவும் மனநிறைவாக தான் இருக்கும் கொடுக்கறது. போய் வெளியில் போய் அவங்களுக்கு செய்ய முடியல, இவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்றது கூட தேவையில்லை. முடியும், வயசானா முடியாது, அலைய முடியாது. அதனால வீட்டிலையே இருக்கிற மாதிரி கொடுத்து உதவுறது பார்த்துக்கோங்க. அதுவும் பெரிய தியானம் தான். அவங்க அந்த பிராணிகள், நாய்க்கு, இப்போ மாடு, பறவைகளுக்கு உணவு கொடுத்து அதுக்கு சாப்பிட்றது பார்த்து அதுகளுக்கு தண்ணி குடிக்கிங்க. இது எல்லாமே பெரிய தியானத்துக்கு சமந்தான். அதனால நான் சொல்கிறேன், நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு
இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அதாவது எந்திரிச்சு அந்த அந்த தியானத்தை 10 நிமிஷம் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியாவது சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. நல்லா இருக்கும். மன நிறைவாவும் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சரி இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வரணுமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதனால தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சது அது உங்களுக்கு முடியறது நீங்க செய்யுங்க. அதுக்காக கட்டாயப்படுத்தி யாரையும் செய்ய சொல்ல முடியாது. செய்யவும் அப்படி செய்யணும்ன்ட்டு உங்களுக்கு தோணலை அப்படின்னா, ஒண்ணு நாங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அவங்கவங்க தான் மனநிறைவா செய்யணும். அடுத்தவங்க கட்டாயப்படுத்தி செய்ய முடியாது. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது. எப்பயும் நன்றி உணர்வோட இருங்க. வீட்டுல சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. தண்ணிக்கு நன்றி சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு நிலத்தை தொட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க. அதுவே மனநிறைவும் அதுவே நான் அதான் சொல்றது மாதிரி இதுவும் ஒரு தியானம் தான். எத்தனை தக்கம் சொல்றீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷமோ மற்றவங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, ஒரு பொருள் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனப்பூர்வமும் நன்றி சொல்லுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்ல பழகுங்க. பிள்ளைகளுக்கு சொல்ல கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க, நீருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு இப்பயே பழைய கொடுத்துட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது பெரிய தியானத்துக்கு சமமா அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் எல்லாம் அவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது உணர்ந்து தான் சொல்லியிருப்பாங்க. அந்த நன்றி உணர்வு எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள முன்னேற வைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அது நீங்களும் அதே மாதிரி நன்றி உணர்வோடு இருங்க. எப்பயும் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருங்க. எல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்களும் கொடுங்க கொடுக்குறதுக்கு. ஆனால் நீங்கள் அவங்க மற்றவங்கள்ட்ட நன்றி எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் சொல்கிறது சொல்லுங்க. நான் செஞ்சேன் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். சொல்கிறாங்க சொல்லாமல் போகிறாங்க, அது அவங்க இஷ்டம். நீங்கள் சொல்லணும், அதுதான் முக்கியம். அவங்க சொல்கிறாங்க சொல்லலை பாரு எவ்வளோ தூரத்துக்கு செஞ்ச ஒரு நன்றி உணர்வு இருக்கு அப்படின்னு இலக்காரமாக பேச வேண்டாம். அது தேவையில்லாதது. நீங்கள் செய்கிறது மட்டும்தான் முக்கியம். மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க சொல்கிறதுக்கு அவங்க இஷ்டம் நம்ம சொல்லலாம். ஆனால் சொல்லலாம். மற்றவங்க அவங்கள்ட்ட சொல்லும் போது இந்த மாதிரி இருங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க தேவையில்லை. சரிங்களா? நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பணியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்